ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிக்கியம்மா பேசுகிறேன். சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினத்தில் வந்து ராமர் கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அப்படின்னாக்கா, ராமர் இலங்கையிலேருந்து அயோத்திக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது இந்த இடத்துல தான். இங்கே வந்து ராமரும் சீத்தையும் அரியணையில் அமர்ந்திருக்கிற மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பரதன் சத்ருக்கனோட வந்து ராமரும் சீத்தையும் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க. இந்த ராமர் கோவிலில் வந்து சீதாராமர் மகரந்த சோலை அப்படின்னு சொல்லிட்டு 1100 மரங்கள் நடுற விழா வந்து நடந்தது. இதில் வந்து 9 நவகிரகங்களுக்கு உண்டான மரங்களும் 12 ராசிகளுக்கு உண்டான மரங்களும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான மரங்களும் அந்த 27 நட்சத்திரத்துக்குமே வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் இருக்குல்ல, அந்த 4 பாதங்களுக்கு உண்டான மரங்களுமே வந்து இங்கே நட்டிருக்காங்க. இதில் வந்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எல்லாருமே வந்து குடும்பத்தோடு வந்திருந்தாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. நாங்களுமே வந்து இந்த மரம் நடும் விழாவுக்கு போய் அங்கே இருக்கிற மரங்களையெல்லாம் வந்து பார்த்துட்டு எங்கள் ராசிகளுக்கு உண்டான மரங்களோட நாங்களும் வந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டோம். மரம் நட வந்த அனைவருக்குமே வந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினத்தில் இருக்கிற ராமரை வந்து பாருங்கள். இந்த மகரந்த சோலையும் பாருங்கள். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.